We continue in this class ray optics. Ray optics topicல prism classes பத்தி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருந்தோம். அதுல வந்து நார்மல் இன்சிடென்ட்ஸ் அண்ட் கிரேசிங் இன்சிடென்ட் கான்செப்ட் பார்க்கலாம். அதே மாதிரி நார்மல் எமர்ஜென்ட் கிரேசிங் எமர்ஜென்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடி கர்வ் பார்த்தோம் இல்லையா, அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டுக்கும் டீவியேஷனுக்கும் கிராஃப் பார்த்தோம். ஐடி கர்வ், இந்த ஐடி கர்வ் பார்க்கும்போது அதாவது டீவியேஷன் வந்து ஒய் ஆக்சிஸ்லயும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்லயும் எடுத்து கிராஃப் பார்க்கும்போது நமக்கு கிராஃப் எப்படி வந்திருந்தது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளவு இருக்கும்னா 0 to 90 டிகிரி இருக்கும், 90 டிகிரி வரைக்கும் இருக்கும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இங்க பாத்தீங்கன்னா சர்டைன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 0ல இருந்து பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வரைக்கும் கிராஃப் வரல. அது வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ரீஜன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி இது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ரீஜன் அப்படின்னு வருது எல்லாமே இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட்ல பாருங்க, நம்ம பிரிசம் எடுத்துக்கலாம். பிரிசம்ல வந்து கிரேசிங் இன்சிடென்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பிரிசம் எடுத்துங்க. பிரிசம்க்கு வந்து என்னது, பிரின்சிபல் செக்ஷன் ஆஃப் தி பிரிசம் எடுத்துக்கிறேன் நான். பிரின்சிபல் செக்ஷன் ஆஃப் தி பிரிசம், பேஸ் ஆஃப் தி பிரிசம் ஹாரிசான்டலா தான் இருக்கணும்னு கிடையாது. சரிங்களா, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ ரெண்டு நார்மல் லைன் எடுத்துக்கிறேன். ரெண்டு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெண்டு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ்ல ரெண்டு நார்மல் லைன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா கவனிங்க. ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு. கொஞ்சம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இது நார்மல் இன்சிடென்ட்ஸ் வர மாதிரி நம்ம கொஞ்சம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்க, இது ஒரு நார்மல் லைன், இது ஒரு நார்மல் லைன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, லைட் வந்து நார்மல் இன்சிடென்ஸ் எடுத்துக்கிறேன். நான் லைட் எப்படி எடுக்கிறேன், நார்மல் இன்சிடென்ஸ். நார்மல் இன்சிடென்ஸ் வரணும்னா எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க, எலாங் தி நார்மல் லைன் வரணும். அதாவது இன்சிடென்ட் எப்படி இருக்கணும்னா எலாங் தி நார்மல் லைன் வரணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நார்மல் இன்சிடென்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது என்ன பார்த்தீங்கன்னா, நார்மல் இன்சிடென்ஸ். ஸோ இந்த கேஸ் ஆஃப் நார்மல் இன்சிடென்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். இன்சிடென்ட், நார்மல் இன்சிடென்ட்ல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் எவ்வளவு வரும் சொல்லுங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன், 0 கொடுக்குறேன், 90 டிகிரின்னு கொடுக்குறேன். எந்த ஆன்சர் வரும் பாருப்போ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 0, செகண்ட் ஆப்ஷன் 19 கொடுத்துருக்கோம். அதாவது இந்த கேஸ் ஆஃப் நார்மல் இன்சிடென்ஸுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ என்ன ஆன்சர் வரும் பாருங்க. ஆங்கிள் ஆக்சுவலா வந்து நம்ம இதுதான் இன்சிடென்ட் ரே அப்படிதானே இது. ஸோ 0 டிகிரி வரணும். வெரி குட். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து 0 டிகிரி வரும். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 0னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் எவ்வளோ வரும் சொல்லுங்க. ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் எவ்வளோ வரும், அதாவது இந்த பிரிசம்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, இன்சிடென்ட் ரே மேக்ஸ் ஆங்கிள் வித் 2 நார்மல் லைன்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் நார்மல் லைன்ல மேக் பண்ண ஆங்கிள் தான் ரிஃப்ராக்டட் ரே வந்து மேக்ஸ் ஆங்கிள் வித் ஃபர்ஸ்ட் நார்மல் லைன் தான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன்று கேட்குறேன், அந்த வேல்யூ 0 வருமா, நாட் ஈக்குவல் டு 0 வருமா. R1 வந்து R1ன்றது என்னது, ரிஃப்ராக்டட் ரே மேக்ஸ் ஆங்கிள் வித் ஃபர்ஸ்ட் நார்மல் லைன் வந்து ஈக்குவல் டு 0 வருமா, நாட் ஈக்குவல் டு 0 வருமா பாருங்க. ஆக்சுவலா ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ் என்ன ஃபார்முலா, மியூ ஈக்குவல் டு sin i by sin r அப்படின்னு வருது. ஓகேங்களா, அப்போ sin r இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, sin i by மியூ வருது. ஓகேங்களா, இந்த i வந்து 0 வந்துரும் இல்லையா. 0 வந்துச்சுன்னா 0 by anything 0 தானே. அப்போ sin r ஈக்குவல் டு 0னா r ஈக்குவல் டு 0. கரெக்ட்டுங்களா. ஸோ அப்போ வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 0 வருது. அப்படின்னா நார்மல் இன்சிடென்ஸ் வரும் இல்லைங்களா. இந்த நார்மல் இன்சிடென்ஸ் வரதுக்கு என்ன பண்றதுன்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு 0, i1 வந்து 0 அப்படின்னு உங்களுக்கு புரியுது. நெக்ஸ்ட் இங்க ஆங்கிள் ஆஃப் பிரிசம் a அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆங்கிள் ஆஃப் பிரிசம் என்ன எடுத்துருக்கோம் சொல்லுப்பா, ஏன்னு எடுத்திருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு. R1 0 வந்துருச்சு, R1 வந்து 0 வந்திருக்கு. நமக்கு R1 plus R2 ஈக்குவல் டு என்ன தெரியும் சொல்லுங்க, ஆங்கிள் ஆஃப் பிரிசம் தெரியும். R1 0னா அப்போ R2 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பிரிசம். இந்த கேஸ்ல வந்து R2 ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வந்துருச்சு. ஓகேங்களா. சோ இப்போ இந்த லைட் ரே இப்படி வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அப்ப இங்க வந்து ஒரு நார்மல் லைன் நம்ம எடுத்துக்கலாமா. இப்போ இங்க ஒரு நார்மல் லைன் எடுத்துக்கலாம். இப்படி நார்மல் லைன் எடுத்திருக்கேன். சோ இந்த நார்மல் லைன் நமக்கு தேவையில்லை. ஓகே, சரி, நல்லா கவனிங்க. இப்போ லைட் ரே வந்து இப்படி இன்சிடென்ட் ஆகுது. இது வந்து ரிஃப்ராக்டட் ரே தான். இப்போ இந்த லைட் ரே வந்து இங்க எமர்ஜென்ட் வரும் இல்லைங்களா. எமர்ஜென்ட் ஆகுறது எப்படி இருக்கணும், பென்ஸ் அவே ஃப்ரம் தி நார்மல். அப்ப பென்ஸ் அவே ஃப்ரம் நார்மல் இப்படின்னு எமர்ஜென்ட் வந்திருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் I2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ I2 எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து, நம்ம இங்க ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் மியூன்னு எடுத்துக்கோங்க, இங்க ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் 1ன்னு போட்டுங்க. பிரிசம்க்கு மியூ இங்க 1ன்னு போட்டோம்னா, இங்க வந்து இந்த ரிஃப்ராக்டட் ரே மேக்ஸ் ஆங்கிள் வித் நார்மல் லைன் தான் R2. R2 தான் நமக்கு ஏன்னு வந்திருக்கு. R1 plus R2 ஈக்குவல் A தெரியும் இல்லையா. அதுல இருந்து R1 நார்மல் இன்சிடென்ஸுக்கு I1 0 போட்டோம். அப்போ வந்து R1 0 வந்துருச்சு. ஸோ R2 ஈக்குவல் டு ஏன்னு வந்திருக்கு. நல்லா கவனிக்கணும். இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, மியூ இன்டு சைன் R2, ஏன்னா ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் போகும்போது மியூ இன்டு சைன் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வச்சு சொல்லியிருந்தீங்க. அப்போ மியூ இன்டு சைன் R2 இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் ஆஃப் இதுதான் I2ன்றதா ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட். ஓகேங்களா. அப்போ அது 1 இன்டு ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் ஏருக்கு வந்து 1ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்போ சைன் I2ன்னு வந்துருது. ஓகே, புரிஞ்சுங்களா அது. சரி, இந்த R2 பிளேஸ்ல என்ன போட்டுக்கலாம், நம்ம ஏன்னு போட்டுக்கலாமா. அப்படின்னா வந்து sin I2 இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாத்தீங்கன்னா, மியூ இன்டு சைன் ஏன்னு கிடைக்குது. நமக்கு I2 வேணும், ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் வேணும்னா அப்ப I2 இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் மியூ சைன் ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்குதுப்பா. சைன் இன்வர்ஸ் ஆஃப் மியூ சைன் ஏ வந்திருக்கு.
சரி, இப்போ இங்க ஆங்கிள் ஆஃப் பிரிசம் எப்படி இருக்கலாம்? ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வந்து ஆங்கிள் ஆஃப் பிரிசம் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கலாம், ஆங்கிள் ஆஃப் பிரிசம் லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கலாம், ஆங்கிள் ஆஃப் பிரிசம் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்துக்கலாம். சோ நல்லா பாருங்க, இதுல கேசஸ் நிறைய கேசஸ் உங்களுக்கு சொல்ல போறேன் நான் இப்போ பாருங்க நிறைய கேசஸ் பார்க்கலாம். கேஸ் 1 நம்ம எடுக்கிறது வந்து ஆங்கிள் ஆஃப் பிரிசம் லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்துச்சுன்னு வச்சுங்க. ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வந்து லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்துச்சுன்னா இங்க லைட் ரே வந்து பாருங்க இங்க இருந்து இங்க போகும்போது டென்சர் டு ரேரா தானே போகுது. அப்ப ஆங்கிள் ஆஃப் இங்க R2ன்றது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், R2ன்றது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அப்ப ஆங்கிள் ஆஃப் பிரிசம் லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்துச்சுன்னா அப்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள், அப்ப எமர்ஜென்ட் ரே இருக்கும். எமர்ஜென்ட் ரே வந்து இருக்கும். இந்த கேஸ் தான் இப்படி போட்டாச்சு. ஓகே, புரிஞ்சுங்களா? அது சப்போஸ் கேஸ் 2 வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் பாருங்க. கேஸ் 2 வந்து ஆங்கிள் ஆஃப் பிரிசம் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருந்துருச்சுன்னா, புரியுதுங்களா? இங்க வந்து என்னது ஆங்கிள் ஆஃப் பிரிசம் லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா R2 லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்துருச்சு. அப்போ டென்சர் டு ரேரர் போகும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்துச்சு, எமர்ஜென்ட் ரே இருக்கும். அதுக்கு எமர்ஜென்ட் ஆங்கிள் வந்து இது sin inverse ஆஃப் mu sin a வந்திருக்கு. இப்போ ஆங்கிள் ஆஃப் பிரிசம் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு வந்திருக்குப்பா. இந்த கேஸுக்கு டக்குன்னு சொல்லுங்க ஆன்சர். ஆங்கிள் ஆஃப் பிரிசம் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா R2 ஈக்குவல் டு C அப்படின்னா லைட் வந்து என்ன ஆகுது பாருங்க, இங்க டென்சர் டு ரேரர் போகுது, ஈக்குவல் டு ஆங்கிள் வந்து எவ்வளவு வந்திருக்கு, கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்திருக்கு. அப்ப கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்துருந்துச்சுன்னா அப்ப ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் எவ்வளவு வந்திருக்கும் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் ஒரு எவ்வளவு வரும்? அதாவது டென்சர்ல இருந்து ரேரர் போகும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன் டென்சர் மீடியம் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்துச்சுன்னா ரேரர் மீடியம்ல வரும்போது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் எவ்வளவு வரணும்? 90 டிகிரி வரணும். அப்ப வந்து 90 டிகிரி வரணும். புரிஞ்சுங்களா? அப்படி இல்லைன்னா என்ன பண்றீங்கன்னா A ஈக்குவல் டு C போட்டீங்கன்னா sin C ஈக்குவல் டு 1/mu தானே, mu கேன்சல் ஆயிட்டு sin inverse ஆஃப் 1 வந்திருக்கும். sin inverse ஆஃப் 1ன்னா எந்த ஆங்கிளுக்கு sin inverse ஆஃப் 1 வரும்னா 90 டிகிரிக்கு வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். சோ அப்போ வந்து A ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வந்து C ஆ இருந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து 0வா இருந்துச்சு, நார்மல் இன்சிடென்ட்டா இருந்துச்சுன்னா இந்த கேஸ்ல வந்து எமர்ஜென்ட் லைட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. எமர்ஜென்ட் லைட் எப்படி இருக்கும்னா வந்து நல்லா கவனிங்க. அதாவது லைட் வந்து இப்படி நார்மல் இன்சிடென்ட் இப்படி வந்துட்டு ஆங்கிள் ஆஃப் பிரிசம் இஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்திருந்தா இப்ப எமர்ஜென்ட் ரே வந்து இப்படி வந்திருக்கும். ஏன்னா 90 டிகிரி எலாங் தி சர்ஃபேஸ் வரணும். ஏன்னா நார்மல் லைன் இப்படி இருந்துச்சுன்னா இதான் 90 டிகிரி. புரிஞ்சுங்களா? அப்ப இதுக்கு பேர் தான் கிரேசிங் எமர்ஜென்ட். இதுக்கு பேர் தான் என்னது? கிரேசிங். அதாவது எலாங் தி சர்ஃபேஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் லைட் போச்சுன்னா அதுக்கு பேர் தான் கிரேசிங் எமர்ஜென்ட் அப்படின்னு எடுக்கலாம். கிரேசிங் எமர்ஜென்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஓகேப்பா, சரி. சோ இந்த கான்செப்ட் புரிஞ்சு. இதே வந்து ஆங்கிள் ஆஃப் பிரிசம் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்துச்சு வச்சுங்க, இதுல வந்து கேஸ் 3 அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கேஸ் 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. கேஸ் 3 இப்படி எடுத்துட்டீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் பிரிசம் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருந்துச்சுன்னா R2 வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். அப்ப எமர்ஜென்ட் ரே இருக்குமா இருக்காதா சொல்லுங்க? எமர்ஜென்ட் ரே இருக்குமா இருக்காதா? எமர்ஜென்ட் ரே இருக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ அப்ப என்ன ஆயிரும்னா வந்து உங்களுக்கு ஏன்னா வந்து R2 வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா டென்சர் டு ரேரர் போகுது. டென்சர் டு ரேரர் போகும்போது என்ன ஆகும்? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்துச்சுன்னா இந்த R2 வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்துச்சுன்னா அப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்துரும். சோ எமர்ஜென்ட் வராது. சோ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வந்துரும். நோ எமர்ஜென்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிங்க. சோ இந்த கான்செப்ட் வந்து இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கான்செப்ட் நான் ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன கிரேசிங் இன்சிடென்ட் கூட பார்க்கலாம். இப்போ வந்து நார்மல் இன்சிடென்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ரீஜன் ஏன் வருதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருப்பா. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எடுத்திருக்கோம் பிரிசம், அதாவது இது ABC என்றது பிரிசம் எடுத்திருக்கோம். AB என்றது ஒரு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், அடுத்து வந்து AC என்றது ஒரு ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ். சரிங்களா? இப்போ வந்து இன்சிடென்ட் ரே இப்படி இருக்கு, இங்க இன்சிடென்ட் ரே இப்படி வந்திருக்கு, நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து லைட் ரே இப்படி வருது. ஓகேங்களா? ஸோ நான் இது வரைக்கும் எடுத்திருக்கேன். எப்படி பாருங்க, இப்படி எடுத்திருக்கேன் நான். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இப்படி இருக்கு, இது P, இது Qன்னு எடுத்திருக்கேன், இங்க ஆர்னு எடுத்திருக்கேன். இது வரைக்கும் மட்டும் நம்ம பார்க்கலாம் பாருப்பா. இந்த ஆங்கிள் வந்து R1 வரும், இந்த ஆங்கிள் வந்து R2 வரப்போகுது. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து क्वेश्चन கேக்குறேன், ஃபாஸ்டா சொல்லுங்க. இங்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I இருக்கு இல்லீங்களா? இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I இருக்கு. இந்த R1 பிளஸ் R2 இருக்கு இல்லீங்களா? இந்த R1 பிளஸ் R2 வந்து ஆங்கிள் ஆஃப் பிரிசம் எடுத்துக்கிறோம். பெரும்பாலுமே நமக்கு ஆங்கிள் ஆஃப் பிரிசம் எவ்வளவு புக்ல நம்ம ஸ்கூல்ல லேப்ல எல்லாம் இருக்கிறது பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கும், லெஸ் தென் டுவைஸ் தி கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கும். அதாவது ஆங்கிள் ஆஃப் பிரிசம் பெரும்பாலுமே இருக்கிறது எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள், லெஸ் தென் டுவைஸ் தி கிரிட்டிக்கல் ஆங்கிள்னு இருந்திருக்கும். ஸோ நல்லா கவனிங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏன்னா வந்து கிளாஸுக்கு வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் எவ்வளவு பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு வந்து ஜெனரலா கிரிட்டிக்கல் ஆங்கிள் 42 டிகிரி அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து யூஸ் பண்ற பிரிசம் எல்லாமே ஈக்குலேட்டரல் பிரிசமா யூஸ் பண்ணியிருப்போம். பெரும்பாலுமே உங்களுக்கு சம் கொடுத்தா கூட நீட்ல இந்த மாதிரி எல்லாம் ஈக்குலேட்டரல் பிரிசம் கொடுத்துருவாங்க. ஈக்குலேட்டரல் பிரிசம் கொடுத்தாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் பிரிசம் 60 வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 60 டிகிரின்றது என்னது, பிட்வீன் 42 and 84 தானே வருது. கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்து கிளாஸுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 42 டிகிரிப்பா. அப்ப வந்து ஈக்குலேட்டரல் பிரிசம் கொடுத்துருந்தாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் பிரிசம் 16 வந்துடும்.
அப்போ 60 இந்த C-ன்றது 42 போட்டு 2C-ன்றது 84 போட்டோம்னா 60 வந்து between 42 and 84 தானே இருக்கும். ஸோ பெரும்பாலான பிரிசமே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, உங்களுக்கு புரியுது. இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வந்து நம்ம சும்மா வந்து கேஸ் 1 கேஸ் 2 எடுத்துக்கலாம் பாருங்களேன். கேஸ் 1 வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து நம்ம 0ன்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் 0 வச்சுட்டு I1 0னா R1 0 தானே சொன்னீங்க. அப்போ R2 ஈக்குவல் டு A தானே வந்துருது. R2 வந்து A தானே வந்துருது. A வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் தானே. A வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். அப்போ R2 வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்துரும். அப்போ அங்க R2 கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா என்ன ஆச்சு? எமர்ஜென்ட் வராது அப்படின்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. சரி, இப்போ I வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறேன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா R1 இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குமா? நல்லா கவனிங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா I1 இன்க்ரீஸ் பண்றேன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்? R1 வந்து இன்க்ரீஸ் ஆகும். R1 இன்க்ரீஸ் ஆனா R2 என்ன ஆகும் சொல்லுங்க? R2 இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா கான்ஸ்டன்டா இருக்குமா சொல்லுங்கப்பா? அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் பிரிசம்க்கு இன்சிடென்ட் பண்றீங்களா லைட் ரே, அந்த இன்சிடென்ட் ரே மேக்ஸ் ஆங்கிள் தானே, அது 0ல இருந்து இன்க்ரீஸ் பண்றதா அஸ்யூம் பண்ணிக்கங்க. 0ல இருந்து இன்க்ரீஸ் பண்றேன்னு அஸ்யூம் பண்ணிக்கப்பா. அப்ப 0ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா R1 இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அப்ப R2 என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா கான்ஸ்டன்டா இருக்குமா சொல்லுங்க? R1 plus R2 equal to A தெரியுது இல்லையா உங்களுக்கு? ஏன்னு தெரியும். இதுல இருந்து R2 equal என்ன வரும் சொல்லுங்க? A minus R1 புரியுது உங்களுக்கு. A வந்து கான்ஸ்டன்ட் தானே. ஆங்கிள் ஆஃப் பிரிசம் ஒரு பிரிசம் கொடுத்துட்டு அந்த பிரிசமோட ஆங்கிள் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ வந்து I1 இன்க்ரீஸ் பண்ணா R1 இன்க்ரீஸ் ஆகுது. R1 இன்க்ரீஸ் ஆனா இந்த டிஃபரன்ஸ் R1 வந்து சப்ட்ராக்ட் தானே பண்ணுது. அப்ப டிஃபரன்ஸ் வந்து குறையும். சோ R2 வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். R2 வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அப்படின்னா நல்லா பாருங்க, I1 0 வரும்போது R1 0, R2 equal to A வருது. R2 equal to A ன்னா R2 கிரேட்டர் than கிரிட்டிக்கல் ஆங்கிளா வந்திருக்கு. அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை கூட்டிட்டே போனோம்னா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு R2 வந்து குறைஞ்சிட்டே வரும். அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் குறைஞ்சிட்டே வரும். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வரும்போது R2 டிக்ரீஸ்டு டு கிரிட்டிக்கல் ஆங்கிளா வந்துரும். நல்லா புரிஞ்சுங்க. I1 இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா R1 இன்க்ரீஸ் ஆகுது, R2 டிக்ரீஸ் ஆகுது. அப்போ R2 வந்து ஆங்கிள் ஆஃப் பிரிசம்ல இருந்து டிக்ரீஸ் ஆகணும். ஆங்கிள் ஆஃப் பிரிசம் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் எடுத்திருக்கேன். அப்ப என்ன ஆகுதுன்னா I1 இன்க்ரீஸ் பண்ணா R1 இன்க்ரீஸ் ஆகுது, R2 டிக்ரீஸ் ஆகுது. அப்போ R2 வந்து டிக்ரீசஸ் ஃப்ரம் தி A, ஆங்கிள் ஆஃப் பிரிசம்ல இருந்து குறைஞ்சிட்டே வரும். அப்போ ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் I1 வரும்போது என்ன ஆகும்னா இங்க R2 வந்து ஈக்குவல் டு C வந்துரும். ஏன்னா R2 டிக்ரீஸ் C ல இருந்து டிக்ரீஸ் ஆயிட்டே, சாரி A ல இருந்து டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. ஈக்குவல் டு C வரும் இல்லைங்களா? சோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I1 வரும்போது R2 ஈக்குவல் டு C வரும் இல்லைங்களா? அப்போ நல்லா கவனிங்க. for certain value of I1, R2 is equal to C வருதுன்னு வச்சுங்க. இன்னும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் குறைச்சு R2 குறைஞ்சிரும். அப்போ வந்து R2 என்ன ஆகும்? லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்துரும், எமர்ஜென்ட் வந்துரும். புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்படின்னா ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 0ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தா R1 கூடிட்டே இருக்கு, R2 டிக்ரீஸ் ஆகுது. R2 வந்து A ஆங்கிள் ஆஃப் பிரிசம்ல இருந்து குறைஞ்சிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வரும்போது R2 equal to C வருதுன்னு வச்சுங்க. R2 equal to C வந்துச்சுன்னா அடுத்து இன்னும் I1 கொஞ்சம் குறைச்சு I1 வந்து கொஞ்சம் கூட்டிட்டோம் வச்சுங்க. I1 கொஞ்சம் கூட்டிட்டோம்னா R2 குறைஞ்சிரும். அப்போ R2 வந்து லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்துரும், எமர்ஜென்ட் வந்துரும். இது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க. சரி, அப்படின்னா ஒரு சர்டைன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எடுத்திருக்கேன். இதுதான் மினிமம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். சரிங்களா? இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் விட கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இந்த ஆங்கிளை விட கம்மியா இருந்துச்சுன்னா இங்க R2 வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்துரும், நோ எமர்ஜென்ட் வந்துரும். புரிஞ்சுங்களா? அப்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இந்த I1 வந்து சர்டைன் வேல்யூ ஆஃப் I1க்கு R2 C வரும் இல்லையா? அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் விட கொஞ்சம் அதிகமான ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருந்தாதான் எமர்ஜென்ட்டே வரும். அப்படின்னா 0 to some I மினிமம் வரைக்கும் எமர்ஜென்ட் இருக்காது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கிராஃப் வரையும் போது, அதாவது கிராஃப் ஐடி கார்டு வரையும் போது angle of incidence x axis deviation y axis எடுக்கும்போது certain value of angle of incidence, அதாவது இங்க பாருங்க 0ல இருந்து certain value of angle of incidence நம்ம கிராஃப் வரையல. அந்த எந்த வரைக்கும் வரலைன்னா இந்த I மினிமம் இங்க வரைஞ்சிருக்கு பாருங்க, இது வரைக்கும் வரல. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இந்த I மினிமம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ angle of incidence இங்க மினிமமா இருக்கும்போது நல்லா படிங்க. புரியுதுங்களா? இங்க angle of incidence மினிமமா இருக்கும்போது இங்க R2 equal to C ன்னு வரணும். அப்போ இங்க R2 equal to C வந்துச்சுன்னா அப்ப இங்க எமர்ஜென்ட் எப்படி வந்திருக்கும் பாருங்க. எமர்ஜென்ட் வந்து இப்படி வந்திருக்கும். ஏன்னா angle of incidence in denser medium is equal to critical angle-னா எமர்ஜென்ட் வந்து 90 டிகிரியா வந்துரும். அப்படிங்களா? அப்ப புரிஞ்சுங்களா? அப்ப I2 equal என்ன வந்துரும்? 90 டிகிரி வந்துரும். புரிஞ்சுங்களா? அது அப்ப என்ன பண்ணிடலாம் சொல்லுங்க. இந்த மினிமம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? இந்த மினிமம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கண்டுபிடிக்கணும். R2 equal to C புரியுது. அப்போ R1 is equal to R1 plus R2 இந்த ஃபார்முலா எடுத்துங்க. R1 plus R2 equal to A தானே? அப்போ R1 is equal to A minus R2 தானே போட்டிருக்கோம். R2 வந்து C தானே போடுறோம். அப்போ A minus C போடுங்க. R1 வந்து A minus C போடுங்க. இப்போ லைட் வந்து ரேரார்ல இருந்து டென்சார் போகுது. I1ல இருந்து R1க்கு வருதுன்னு வச்சுங்க. ரேரார்ல இருந்து டென்சார் வருதுன்னு வச்சுங்க. அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா
ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்டு சைன் ஆஃப் ஆங்கிள் எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ மியூ இன்டு சைன் ஆஃப் ஐ மினிமம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வரும்போது இங்க என்ன வரும்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்டு R1 சாரி, இங்க மியூ வந்து 1பா, ஏர் மீடியம்ல இருந்து தானே லைட் ரே வருது. அப்போ ஏர் மீடியம்க்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இங்க 1ன்னு போட்டுங்க, இஸ் ஈக்குவல் டு இங்க லைட் இங்க வரும்போது மியூ இன்டு சைன் R1ன்னு போட்டுக்கலாமா? அப்போ வந்து இங்க சைன் ஐ மினிமம் இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னா மியூ இன்டு சைன் R1. சைன் R1 எப்படி எழுதிக்கலாம் சொல்லுங்க? R1 ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பிரிசம் மைனஸ் சின்னு எடுத்துக்கலாம், கிரிட்டிக்கல் ஆங்கிள். ஸோ உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் பிரிசம், கிரிட்டிக்கல் ஆங்கிள் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதுல இருந்து மினிமம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எபோவ் விச், இந்த ஆங்கிளை விட அதிகமா இருக்கும் போது தான் இங்க எமர்ஜென்ட் ரேவே வரும். அப்போ இந்த சைன் எந்த பக்கம் வந்துருச்சுன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் மியூ இன்டு சைன் ஏ மைனஸ் சி, சைன் ஏ மைனஸ் சி இப்படின்னு நமக்கு இது கிடைக்கும். ஓகேங்களா? பெரும்பாலும் இந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா நீட்ல கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் சும்மா உங்களுக்கு இந்த ஐடி கர்வ்ல இந்த மாதிரி வராதுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இங்க இந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல வந்து கிராஃப் வராதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனாலதான் அந்த இது சொல்லியிருக்கேன். இது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ரீஜன். ஸோ இந்த ஐடி கிராஃபை யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம் ஆன்சர். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஐடி கர்வ், பிரிசம்க்கு ஐடி கர்வ் வரைஞ்சிருக்கும். டீவியேஷன் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துட்டேன், எக்ஸ் ஆக்சிஸ்ல கரண்ட் என்ற பாருங்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம கிராஃப் வரைய போறோம். கிராஃப் வரையும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு என்ன பாத்தீங்கன்னா, கிராஃப் வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கூட்டிகிட்டே போனோம்னா சர்டைன் ரீஜன் வரைக்கும் நமக்கு என்ன வந்திருக்காது, எமர்ஜென்ட் இருக்காது. அதனாலதான் சர்டைன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிராஃப் வரையில. அதை வந்து என்ன சொல்லிடுறோம் நம்ம, டிஐஆர் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டோம், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அதாவது ஜீரோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து ஒரு மினிமம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வரைக்கும் என்ன ஆச்சு, லைட் வந்து எமர்ஜென்ட் வரல பிரிசம் விட்டு. இந்த மினிமம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் விட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதிகமா இருந்தாலும் எமர்ஜென்ட் வருது. ஸோ இப்படி வரும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கூட்டிகிட்டே போனா என்ன ஆகுதுன்னா, ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் குறைஞ்சிட்டே வந்து என்ன ஆயிருது, உங்களுக்கு குறைஞ்சிட்டே வந்துட்டு அடுத்து வந்து என்ன ஆயிருது, ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் கூட்டிகிட்டே போயிருது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பார்த்திருந்தோம், ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ல என்ன வந்திருக்கு, மினிமம் டிவியேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் மினிமம் டிவியேஷன் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இந்த மினிமம் டிவியேஷன் டென்ஸ் டு மினிமம் டிவியேஷன் வரும்போது நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். I1 இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட், I1 ஈக்குவல் டு I2 ஈக்குவல் டு ஐன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்டட் ரே மேக்ஸ் வித் டூ நார்மல் லைன்ஸ் ஆர் ஈக்குவல்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து ரிஃப்ராக்டட் ரே வந்து parallel to பேஸ் ஆஃப் தி பிரிசம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஃபார்முலா வந்து sin a plus மினிமம் டிவியேஷன் டிவைட் பை 2 by sin a by 2, இந்த ஃபார்முலா எல்லாம் புரிஞ்சு. ஓகே, இப்போ நான் क्वेश्चन கேக்குறது என்ன பாத்தீங்கன்னா, இது வந்து மினிமம் டிவியேஷனுக்கு சொல்லியிருக்கேன். மினிமம் டிவியேஷனுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இந்த மாதிரி வேல்யூஸ் வருதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ மேக்ஸிமம் டிவியேஷன் வேணும் நமக்கு. மேக்ஸிமம் டிவியேஷன், மினிமம் டிவியேஷன் இருக்கு மாதிரி மேக்ஸிமம் டிவியேஷன் occurs at what angle? Maximum deviation occurs at what angle னு क्वेश्चन கேட்டிருக்கேன். பாஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 0, செகண்ட் ஆப்ஷன் வந்து 90, தேர்ட் ஆப்ஷன் less than 19 கொடுத்திருக்கோம். ஃபோர்த் ஆப்ஷன் டேட்டா இன்சஃபிஷியன்ட் கொடுத்திருக்கோம். டேட்டா இன்சஃபிஷியன்ட். ஓகே, क्वेश्चन புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பிரிசம்ல லைட் பாஸ் பண்றப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 0ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது சர்டைன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வரைக்கும். அதாவது இது எந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் பிரிசம் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள், லெஸ் தென் ட்வைஸ் தி கிரிட்டிக்கல் ஆங்கிள். அந்த மாதிரி டயகிராம் இந்த பிரிசம்க்கு தான் இந்த கிராஃபே நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு சர்டைன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வரைக்கும், பிலோ தி மினிமம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வரைக்கும் நமக்கு எமர்ஜென்ட் ரே வரல. ஒரு சர்டைன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ல மினிமம் டிவியேஷன் வந்திருக்கு. மேக்ஸிமம் டிவியேஷன் அக்கர்ஸ் அட் வாட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னு क्वेश्चन கேட்டிருக்கேன். மேக்ஸிமம் டிவியேஷன் அக்கர்ஸ் அட் வாட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தாவே கிராஃப் எங்க இருந்து எங்க வரைக்கும் தான் வரைய முடியும், 0 to 90 டிகிரி தானே. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 0 to 90 தானே வரும், 0 to 90 தானே வரும். அப்போ 90 விட அதிகமா வராது இல்லையா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் பார்க்கும்போது எங்க பாருங்க, கிராஃப் வந்து அப்படியே இப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டு நமக்கு கிராஃப்ல பார்த்தாவே என்ன இருக்கு, டிவியேஷன் எந்த இடத்துல அதிகமா வந்திருக்கு பாருங்க, இந்த 90 டிகிரில தானே வந்திருக்கு. ஸோ வெரி குட், ஒருத்தர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அப்போ டிவியேஷன் வந்து மேக்ஸிமம் எங்க வந்திருக்குன்னா 90 டிகிரில. ஸோ நம்ம क्वेश्चन கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் டிவியேஷன் அக்கர்ஸ் அட் வாட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னா 90 டிகிரி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் 90 டிகிரி இருக்கும்போது டிவியேஷன் வந்து நமக்கு மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ 90 டிகிரி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னா அது எப்படி இருக்கும்ன்றதை நம்ம இப்போ டயக்ராம் வரையலாம் பாருங்க. இப்போ பிரிசம் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 90 டிகிரின்னு எடுக்கிறேன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எப்படி எடுக்கணும் சொல்லுங்க, 90 டிகிரி எடுக்கணும். இப்போ 90 டிகிரின்றது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. அதனால நான் 89.999 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன்ப்பா. இந்த 90 டிகிரி வந்து 89. ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா வந்து நல்லா கவனிங்க, எப்படி இருக்கு,
இந்த இடத்துல ஒரு நார்மல் லைனை வரைஞ்சிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகே, நார்மல் லைன் இப்படி வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து இந்த ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆங்கிள் பாருங்க 90 டிகிரி. 90 டிகிரி இதை பேரலா அப்படியே போயிருதுன்னு நினைப்பீங்க. அதனால நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு 89.99 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது இன்சிடென்ட் ரே. ஓகேங்களா, 89.99 கொஞ்சம் இன்க்ளைண்டா இருக்கும், அப்போ ரிஃப்ராக்டட் ரே வரும் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாமா? ஓகேப்பா. ஸோ இது ஏபிசி வந்து பிரிசம் எடுத்துங்க. இப்போ இங்க வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எழுதும் போது நான் 90 டிகிரின்னு எழுதுறேன், ஆனா நீங்க புரிஞ்சுக்கிறது ஒரு 89.999 இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தா அப்போ இன்சிடென்ட் ரே வந்து கிட்டத்தட்ட பேரலல் டு தி ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் வரதுனால இதுக்கு பேர் கிரேசிங் இன்சிடென்ஸ். இதுக்கு பேர் என்ன எடுத்துக்கிறோம்? கிரேசிங் இன்சிடென்ட். கிரேசிங் இன்சிடென்ட். அப்ப கிரேசிங் இன்சிடென்ட் எடுத்திருக்கேன். இப்ப கிரேசிங் இன்சிடென்ட்னா ஆங்கிள் ஆஃப் பிரிசம், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வந்து 90 டிகிரி, ஆனா எடுக்கிறது வந்து 89.99999 எடுக்கிறோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். இப்ப யாருக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு கொஸ்டின் கேட்கறேன் பாருங்க. இது இன்சிடென்ட் ரே இப்படி வந்திருக்கா, அடுத்து ரிஃப்ராக்டட் ரே இப்படி வரும் இல்லைங்களா? சரி, இப்போ வந்து இந்த ரிஃப்ராக்டட் ரே மேக்ஸ் ஆங்கிள் வித் ஃபர்ஸ்ட் நார்மல் லைன் ஹவ் மச்? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரிஃப்ராக்டட் ரே இருக்கு இல்லையா, இந்த வந்து PQ இஸ் தி இன்சிடென்ட் ரே, QR வந்து என்ன சொல்லலாம் பாருங்க, ரிஃப்ராக்டட் ரே. இந்த ரிஃப்ராக்டட் ரே மேக்ஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வித் ஃபர்ஸ்ட் நார்மல் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கு சொல்லுங்க? R1 இஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் சொல்லலாமா, R1 லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் சொல்லலாமா, R2 கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் சொல்லலாமா, இல்லைன்னா நன் ஆஃப் தீஸ்ன்னு சொல்லிடலாமா? ஓகே, ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த கேஸ் ஆஃப் என்ன சொல்லியிருக்கோம்? கிரேசிங் இன்சிடென்ஸ் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 90 டிகிரி வந்திருக்கு. இந்த கொஸ்டினுக்கு வந்து ரிஃப்ராக்டட் ரே வில் மேக் ஆங்கிள் வித் ஃபர்ஸ்ட் நார்மல் லைன் எவ்வளவுப்பா இருக்கும்? ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிள் சொல்லலாமா, லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள், கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள், நன் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லிடலாமா? இது எந்த பிரிசம் எடுத்திருக்கோம்னா ஆங்கிள் ஆஃப் தி பிரிசம் வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள், லெஸ் தென் ட்வைஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள், இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் வந்து நல்லா கவனிங்க. இது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு நார்மல் லைன் எடுத்திருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்க வந்து லைட் ஏதாவது எமர்ஜென்ட் எதுனா வரப்போகுது, எமர்ஜென்ட் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஸோ இப்போ சும்மா இப்போ எமர்ஜென்ட் இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ லைட் வந்து இங்க ரேரார்ல, இங்க ரேரார், இது டென்சார், இது ரேரார்னு புரியுது இல்லையா? இங்க வரும்போது டென்சார் டு ரேரார் வருது, இது ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் ஐட்டுன்னு வச்சுங்க. நான் சும்மா என்ன பண்றேன்னா இங்க ஒரு பிளேன் மிரர் அப்படி பர்பெண்டிகுலரா அப்படி வச்ச மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்படி பர்பெண்டிகுலரா வச்சா இந்த லைட் அப்படியே ரீட்ரேஸ் ஆகிற மாதிரி தானே வந்திருக்கும். அப்ப லைட் ரீட்ரேஸ் ஆகிற மாதிரி வருதுன்னா இது கொஞ்சம் அப்படியே புரிஞ்சுக்கிங்க. லைட் அப்படியே ரீட்ரேஸ் ஆயிட்டு வருதுன்னா இப்ப இங்க டென்சார்ல இருந்து ரேரார் வருது இல்லையா, அதாவது ரேரார் லைட் மிரர் பிளேன் மிரரை பர்பெண்டிகுலரா வச்சா அப்படியே லைட் ரீட்ரேஸ் ஆகுமா? அப்படியே லைட் ரீட்ரேஸ் ஆச்சுன்னா அப்போ ரேரார் டு டென்சார் போயிருச்சு, அடுத்து டென்சார் டு ரேரார் வருது இல்லையா? இப்ப டென்சார் டு ரேரார் வரும்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்ன வரும் சொல்லுங்க? R1 ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸா போயிடும். அப்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் R1 இருந்து அதுக்கு எவ்வளவு வந்திருக்கு? ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் 90 டிகிரி தானே வந்திருக்கு. ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் 90 டிகிரி வந்திருக்கு பாருங்க. டென்சார் டு ரேரார் போகுது, அப்ப டென்சார் டு ரேரார் போய் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் 90 டிகிரியா இருந்துச்சுன்னா இந்த R1 எவ்வளவு இருக்கணும்? கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கணும். அப்படிதானே நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது when light travels from densar to rarer, angle of refraction in rarer medium 90 டிகிரியா இருந்துச்சுன்னா angle of incidence in densar medium வந்து equal to critical angle தானப்பா. புரியுங்க பாருங்க. சோ அப்போ வந்து இப்போ angle of incidence 90 டிகிரியா இருந்துச்சுன்னா angle of refraction critical angle இருக்கணும். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், அப்படியே சும்மா இந்த பிளேன் மிரர் வச்சு ரீட்ரேஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கிறோம் இங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ரீஜன்ல இருந்து இங்க லைட் போகும்போது டென்சார் டு ரேரார் போகுது, டென்சார் டு ரேரார் போதுன்னா ரேரார்ல ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் 90 டிகிரி தானே வந்திருக்க மாதிரி இருக்கு. அப்ப இந்த ஆங்கிள் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கணும். சோ புரியுதுங்களா? அது அப்படின்னா கிரேசிங் இன்சிடென்ட் நல்லா பாருங்க. கிரேசிங் இன்சிடென்ட் வரும்போது இந்த கேஸ் ஆஃப் நம்ம பாக்குறது கிரேசிங் இன்சிடென்ட். கிரேசிங் இன்சிடென்ட்ல I1 is equal to 90 டிகிரி கரெக்ட்டுங்களா? அப்ப R1 is equal to critical angle கரெக்ட்டுங்களா? அடுத்து உங்களுக்கு என்ன தெரியும்? R1 plus R2 equal to angle of prism தெரியும் இல்லையா? சோ R2 is equal என்ன வரும் சொல்லுங்க? A minus R1 வருது. R1 வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்துருது. அப்போ R2 is equal to A minus C ன்னு கிடைச்சிருது. R1 வந்து அப்போ R2 வந்து A minus C ன்னு வந்துருச்சா? இப்போ எமர்ஜென்ட் ஆங்கிள் வேணும்னு வச்சுங்க. இப்போ எமர்ஜென்ட் ஆங்கிள் வேணும்னா இங்க ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் μ ன்னு எடுத்துங்க, இங்க 1 ன்னு எடுத்துக்கிட்டு நம்ம μ into sin of θ equal to constant போட்டு பண்ணுவோம் இல்லையா? அப்ப டென்சார் மீடியம்ல என்ன வரும் சொல்லுங்க? μ into sin R2 is equal to ரேரார் மீடியம்ல 1 into sin I2 அப்படின்னு போட்டுக்கலாமா? சரி, அப்ப μ into sin R2 எவ்வளவு? sin A minus C, sin A minus C ன்னு போட்டுட்டு is equal என்ன பண்ணலாம்? sin I2 ன்னு போட்டுக்கலாம். இப்போ angle of emergent வேணும்னா sin எந்த பக்கம் அமைச்சிருங்க. so I2 is equal to sin inverse of mu into sin A minus C அப்படின்னு நம்ம ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஓகே, சும்மா இந்த கான்செப்ட்ஸை மட்டும் பாருங்க. இந்த ஃபார்முலா வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது.
அதாவது கிரேசிங் இன்சிடென்டா இருந்துச்சுன்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல நமக்கு என்ன வருது சொல்லுங்க, சி கிரிட்டிக்கல் ஆங்கிள் வருது. அது புரிஞ்சுக்கணும் நீங்க. சரி, இப்போ வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் பிரிசம் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் இருக்கு. ஒரே ஆங்கிள் ஆஃப் பிரிசமே லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளாவே நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அந்த இப்போ நம்ம பார்க்க போற பிரிசம் வந்து ஆங்கிள் ஆஃப் பிரிசம் லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள், அதாவது கிரேட்டர் தென் 0 தான் இருக்கும். லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் இந்த மாதிரி பிரிசமா இருந்தா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வந்து இந்த பிரிசமுக்கு வந்து கவனிப்பா. இப்போ இந்த பிரிசமுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லணும். ஓகேங்களா? சரி பாருங்க. இப்போ இங்க வந்து ஒரு நார்மல் லைன் எடுக்கிறேன், அடுத்து இன்னொரு நார்மல் லைன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம், சும்மா ஒரு இன்சிடென்ட் ரே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு இன்சிடென்ட் ரே இப்படி இருக்கு, இது இன்சிடென்ட் ரே. இங்க வந்து ரிஃப்ராக்டட் ரே இப்படி இருக்கு, இங்க வந்து என்ன பண்ணலாம், எமர்ஜென்ட் ரே இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சு. ஸோ ஒரு முறை சொல்லிடுறேன் பாருங்க. ஏபிசின்றது என்னது, பிரிசம் எடுத்துக்கலாம். ஏன்றது ஆங்கிள் ஆஃப் பிரிசம். இங்க நம்ம டிசைன் பண்ற ஆங்கிள் ஆஃப் பிரிசம் லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கு. இப்போ PQன்றது இன்சிடென்ட் ரேன்னு எடுத்துங்கப்பா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இது QRன்றது ரிஃப்ராக்டட் ரே. சரிங்களா? இந்த ரிஃப்ராக்டட் ரே மேக்ஸ் ஆங்கிள் வித் ஃபர்ஸ்ட் நார்மல் லைன் வந்து R1 வித் செகண்ட் நார்மல் லைன் R2 போட்டு RS ன்னு இருக்கு, இது எமர்ஜென்ட் ரே போட்டு ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் I2 இல்லைன்னா E அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன கொஸ்டின் நான் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன்னா நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு இது ஜென்ரலாவே பிரிசம்ல வந்து என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா R1 plus R2 is equal to angle of prism. இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். இது ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஆங்கிள் ஆஃப் பிரிசம் எதுவா இருந்தாலும் சரி R1 plus R2 equal to A. அதே மாதிரி I1 plus I2 is equal to என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா angle of deviation plus angle of prism. இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கு. இப்போ வந்து நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லணும் நீங்க. In the case of angle of prism less than critical angle greater than 0, for whatever angle of incidence, for all the angle of incidence, அதாவது angle of incidence less than or equal, greater than or equal to 0, less than or equal to 90 degree. 0ல இருந்து 90 தான் வரும். For all the incidents, emergent ray must be there. emergent ray வந்து வெளியே வந்தே ஆகணும். லைட் ரே வரும்னு சொல்லியிருக்கேன் நான். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா பாருங்க. In the case of angle of prism less than C greater than 0, இந்த பிரிசமுக்கு வந்து இன்சிடென்ட் ரே 0 to 90 டிகிரி, 0 to 90 டிகிரி வரைக்கும் இருக்கிற ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், எல்லா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்க்கும் எமர்ஜென்ட் ரே கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா? இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஏன் ட்ரூ அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு இங்க நல்லா பாருங்க, R1 plus R2 வந்து ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பிரிசம் தானே கொடுத்திருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் பிரிசம் லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் தானே. அப்போ ஆங்கிள் ஆஃப் பிரிசம் லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் தானே. அப்போ R1 R2 ரெண்டுமே ஆட் பண்ணி லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வருதுன்னா அப்போ R2 கண்டிப்பா லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் தான் இருக்கும். அப்போ R2 லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா இப்போ இது I1, அதாவது ரேரார் டு டென்சார் வரது எந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸா இருந்தாலும் ரேரார் டு டென்சார் லைட் வந்துரும். ஆனா டென்சார் டு ரேரார் போகும்போது தான் நம்ம பார்க்க வேண்டியது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்தா தான் வெளியே வரும், எமர்ஜென்ட் இல்லைன்னா வராது. இங்க நம்ம எடுத்தது ஆங்கிள் ஆஃப் பிரிசம் லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் R1 plus R2 less than C ன்னு சொல்லியாச்சு. அப்போ R1 plus R2 less than C இருந்துச்சுன்னா R2 கண்டிப்பா less than C தான் இருந்திருக்கும். அப்படின்னா R2 never greater than C வருது. அதனால லைட் ரே வந்து என்ன ஆகும், எமர்ஜென்ட் இருக்கும். ஸோ ஃபார் ஆல் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எமர்ஜென்ட் ரே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரிசம், அதாவது ஆங்கிள் ஆஃப் பிரிசம் லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கிற மாதிரி பிரிசம் எடுத்து நம்ம கிராஃப் வரைஞ்சிருக்கோம்னு வச்சுங்க. சப்போஸ் ஐடி கர்வ் வரைஞ்சிருந்தா இந்த கிராஃபுக்கு மொத்தமே 0ல இருந்து 90 டிகிரி வரைக்கும் நமக்கு ஐடி கர்வ் கரைச்சிருக்கும்பா. ஆனா இந்த மாதிரி பிரிசம் வந்து நம்ம ஸ்கூல்ல கிடையாது. ஸ்கூல்ல வந்து ஜெனரலா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள், லெஸ் தென் கிரிட்டிக்கல், ட்வைஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள், இந்த மாதிரி வந்திருக்கும் கிராஃப். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இதே மாதிரி ஒருவேளை வந்து ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு எடுத்துங்க. ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வந்து angle of prism is equal to twice the critical angle னு வச்சுக்கலாம். angle of incidence வந்து equal to twice the critical angle இருந்திருந்தா அப்ப என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? நல்லா கவனிங்க. angle of prism வந்து twice the critical angle இப்படி இருக்கு. சோ இங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா R1 plus R2 is equal to A. அப்போ R1 plus R2 is equal to twice the C அப்படின்னு இருக்கு. நல்லா கவனிக்கணும். இந்த கேஸ்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம். அப்போ R2 is equal to 2C minus A ன்னு உங்களுக்கு R1 ன்னு புரியுது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கேஸ் என்ன ஆகுது பாருங்க. இங்க வந்து ஒரு நார்மல் லைன் எடுத்துக்கலாம், அதே மாதிரி இங்க ஒரு நார்மல் லைன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இன்சிடென்ட் ரே இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இது இன்சிடென்ட் ரே இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அதாவது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 90 டிகிரி, I1 வந்து 90 டிகிரியா இருந்தாதான் R1 வந்து ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கும். நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி கேஸ்ல. அப்போ I1 less than 90 டிகிரியா இருந்துச்சுன்னா R1 less than கிரிட்டிக்கல் ஆங்கிளா வந்துடும். அப்போ I1 less than கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்துச்சுன்னா R1 less than கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்துச்சுன்னா அப்போ 2C minus
R1 வந்து லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்துச்சுன்னா அப்போ R2 வந்து லெஸ் தென் R2 கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்கும். புரியுதா? I1 லெஸ் தென் 90 டிகிரி இருந்துச்சுன்னா R1 லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள். R1 லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருக்குன்னா 2C மைனஸ் C விட கொஞ்சம் கம்மியா தான் செப்பரேட் பண்றோம். அப்போ R2 வந்து கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்துரும். R2 கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்துச்சுன்னா இங்க R2 கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்துச்சுன்னா எமர்ஜென்ட்டே இருக்காது. புரியுதுங்களா? சரி, I1 is equal to if I1 is equal to 90 டிகிரி போடுவோம். ஏன்னா I1 லெஸ் தென் 90 எதுக்குமே எமர்ஜென்ட் வராது. அதாவது ஆங்கிள் ஆஃப் பிரிசம் டுவைஸ் தி கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்தா எமர்ஜென்ட்டே வராது. சோ I1 90 டிகிரியா இருந்துச்சுன்னா R1 என்ன ஆயிருக்கும்? அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிள் வந்திருக்கும். அப்போ R2 ஈக்குவல் என்ன வந்திருக்கும்? R2 வந்து 2C மைனஸ் R1 தானே. 2C மைனஸ் R1 இடத்துல C போட்டா அப்ப C வந்துருது. R2 ஈக்குவல் டு C. அப்போ R2 ஈக்குவல் டு C வந்துச்சுன்னா அப்ப என்ன ஆயிரும் உங்களுக்கு? I2 ஈக்குவல் டு 90 டிகிரி. அதாவது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இன் டென்சார் மீடியம் இஸ் ஈக்குவல் டு கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்துச்சுன்னா எமர்ஜென்ட் ஆங்கிள், எமர்ஜென்ட் ரே இருக்கு இல்லையா, அது ரிஃப்ராக்டட் ஆங்கிள் 90 டிகிரி வந்துரும். சோ இதுக்கு வந்து கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து கிராஃப் வரைகிறேன். அதாவது பிரிசம்ல வரைகிற பாருங்க. எப்படி வரையலாம்னா இது வந்து நார்மல் லைன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டு நார்மல் லைன் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 90 டிகிரினா கிரேசிங் இன்சிடென்ட். இது வந்து கிரேசிங் இன்சிடென்ட். புரியுதுங்களா? இது கிரேசிங் இன்சிடென்ட். அப்ப I1 is equal to 90 டிகிரி. அப்ப இங்க என்ன வரும்னா இப்படி வரும்போது ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வந்து டுவைஸ் தி கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருந்துச்சுன்னா இந்த R1 is equal to C ன்னு வந்துரும். அதே மாதிரி R2 equal to C ன்னு வந்துரும். அதனால எமர்ஜென்ட் ரே வந்து கிரேசிங் எமர்ஜென்ட்டா வந்திருக்கும். அப்ப என்ன வந்து கிரேசிங் எமர்ஜென்ட் அப்படின்னு இருக்கும் 90 டிகிரி. ஓகேங்களா? சரி, இதே ஒரு வேளை வந்து நமக்கு ஆங்கிள் ஆஃப் பிரிசம் கிரேட்டர் தென் டுவைஸ் தி கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குன்னு வச்சுங்கப்பா. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரேட்டர் தென் டுவைஸ் தி கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆயிரும்னா இது A, இது B, இது C பிரிசம் எடுக்கிறீங்க. ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் பிரிசம் கிரேட்டர் தென் டுவைஸ் தி கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கா, R1 plus R2 is equal to ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வரும். சோ R1 plus R2 வந்து கிரேட்டர் தென் டுவைஸ் தி கிரிட்டிக்கல் ஆங்கிள் வரும். ஏன்னா A வந்து கிரேட்டர் தென் 2C ன்னு எடுத்திருக்கேன். சரி, இப்போ இன்சிடென்ட் லைட் ரே எடுக்கலாம் பாருங்க. இப்போ இன்சிடென்ட் லைட் ரே இப்படி எடுக்கிறேன். இப்போ இன்சிடென்ட் லைட் ரே இப்படி எடுத்திருக்கோம். இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I ன்னு எடுத்துங்க. இந்த ரிஃப்ராக்டட் ரே இப்படி வரும். இங்க R1 ன்னு வருது. I1 வந்து is equal to 90 டிகிரி இருக்கும்போது தான் R1 equal to critical angle. அதே I1 வந்து less than 90 டிகிரியா இருந்துச்சுன்னா R1 less than critical angle வந்துரும். So that R1 never greater than critical angle. அப்ப R1 never greater than critical angleனா R2 greater than 2C minus R1 வரும் இல்லையா? அப்ப R1 வந்து என்ன உங்களுக்கு critical angle விட அதிகமா வராது. So that R2 always greater than critical angle. R2 always critical angle இருந்துச்சுன்னா no emergent. நோ எமர்ஜென்ட் அப்படின்னு நமக்கு வரும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதாவது எமர்ஜென்ட் ஆங்கிள் ஆஃப் பிரிசம் கிரேட்டர் தென் டுவைஸ் தி கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்துச்சுன்னா எமர்ஜென்ட்டே இருக்காது. சோ நல்லா பாத்துங்க, ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வந்து கிரேட்டர் தென் டுவைஸ் தி கிரிட்டிக்கல் ஆங்கிளா நோ எமர்ஜென்ட் சொல்லிட்டோம். அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வந்து டுவைஸ் தி கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்துச்சுன்னா கிரேசிங் இன்சிடென்ட்க்கு கிரேசிங் எமர்ஜென்ட் வரும். அதாவது ஒன்லி எமர்ஜென்ட் எதுக்கு வரும் பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் 90 டிகிரிக்கு மட்டும் தான் வரும், மற்றது எதுக்குமே வராது அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் பிரிசம் கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிளா இருந்துச்சுன்னா வந்து என்ன ஆயிருது, I1 பிளஸ் இது R1 பிளஸ் R2 A. அப்போ ஆங்கிள் ஆஃப் பிரிசம் லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள்னால R1 பிளஸ் R2 லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வருது. R2 ஆல்வேஸ் லெஸ் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் வருதுனால ஃபார் ஆல் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருந்தாலும் எமர்ஜென்ட் வந்துடும். அதனால தான் பெரும்பாலும் பார்த்தோம்னாவே நம்ம எடுக்கும்போதே தின் பிரிசம் எடுக்கிறது காரணமே வந்து ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வந்து ஸ்மாலா இருக்கும். ஆங்கிள் ஆஃப் பிரிசம் ஸ்மாலா இருந்துச்சுன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளோட கம்மியா இருந்துரும். ஸோ வாட் எவர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருந்தாலும் எல்லா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் எமர்ஜென்ட் வந்துருது. அதனால தான் நிறைய வந்து நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் தின் பிரிசமுக்கு வந்து தின் பிரிசம் சொல்லிட்டு அதுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ பெரும்பாலும் நம்ம ஸ்கூல்ல எல்லாமே இருக்கிற லேப்ல எல்லாமே இருக்கிற ப்ராக்டிகல்ஸ் பண்றதுல எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பிரிசம் வந்து ஆங்கிள் ஆஃப் பிரிசம் கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கும், லெஸ் தென் டுவைஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரிசம்க்கு சர்டைன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வரைக்கும் என்ன வரும் உங்களுக்கு, எமர்ஜென்ட் இருக்காது. ஒரு மினிமம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை விட அதிகமா இருக்கும்போது எமர்ஜென்ட் ரே வரும் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். அதுல தான் அந்த சர்டைன் மினிமம் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் விட அதிகமா இருக்கும்போது மட்டும் தான் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எமர்ஜென்ட் இருக்கிறதுனால 0 to மினிமம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கிற வரைக்கும் எமர்ஜென்ட் ரே கிடையாது, அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ரீஜன் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க போறேன், யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். டக்கு டக்குன்னு பாருங்கப்பா. இப்போ வந்து என்ன பண்றேன்னா ஒரு பிரிசம் எடுத்திருக்கேன், நல்லா கவனிக்கணும். ஒரு பிரிசம் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி ஒரு பிரிசம் எடுத்திருக்கேன்ப்பா. இப்போ இந்த பிரிசம்க்கு என்ன பண்றேன்னா ஒரு சைடு வந்து சில்வர் பண்ணிட்டேன், ஒரு சர்ஃபேஸை வந்து சில்வர் பண்ணிட்டேன்ப்பா. இப்போ வந்து ஒரு சர்ஃபேஸ் சில்வர் பண்ணிட்டேன், நல்லா கவனிக்கணும். ஒரு சர்ஃபேஸ் சில்வர் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருமே ஆன்சர் சொல்லணும், ஃபாஸ்டா சொல்ல போறீங்க. இங்க வந்து நார்மல் லைன் அப்படின்னு இருக்கு, ஓகேங்களா? இங்க வந்து எப்படி இருக்கு, நார்மல் லைன் இருக்கு. இப்போ வந்து ஒரு இன்சிடென்ட் ரே நான் எடுக்க போறேன். இதுதான் இன்சிடென்ட் ரே, இப்படி எடுத்திருக்கேன்.
ஸோ இந்த இன்சிடென்ட் ரே வந்து ஆக்சுவலா வந்து ஒரிஜினல் பாத் ஆஃப் தி இன்சிடென்ட் ரே இந்த பாத்தில் இப்படி போயிருக்கணும். இப்போ ரேரார் டு டென்சார் போகுது. ரேரார் டு டென்சார் போகும்போது எப்படி வருதுன்னா இந்த ரிஃப்ராக்டட் ரே வந்து நம்ம பார்க்க போறோம் பாருங்க. இந்த ரிஃப்ராக்டட் ரே எப்படி வந்திருக்குன்னா இப்படி வந்துருச்சு. நார்மல் டு தி செகண்ட் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் வந்துருச்சு. அப்போ செகண்ட் சர்ஃபேஸ்க்கு இப்படி நார்மல் டு தி எப்படி வந்துருக்கு பாருங்க, நார்மல் டு தி செகண்ட் சர்ஃபேஸ் வந்துருச்சு. அதாவது இது பிரிசம் ஏபிசின்றது பிரிசம். இதுல 2 ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் இருக்கணும். ஏபியும் ஏசியும் 2 ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், பிசின்றது பேஸ் ஆஃப் தி பிரிசம். ஆனா செகண்ட் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் நான் என்ன பண்ணிட்டேன், சில்வர் பண்ணிட்டேன், மிரரா ஆக்கிட்டேன், மிரர் மாதிரி பண்ணிட்டேன். இப்போ இன்சிடென்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I1 வந்து ஐன்னு எடுத்துக்கலாம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I1 எடுத்துங்க. இப்போ இந்த ரிஃப்ராக்டட் ரே வருது இல்லையா, இந்த ரிஃப்ராக்டட் ரே வரும்போது நல்லா பாருங்க, இது வந்து நார்மல் இன்சிடென்ஸா வந்துருச்சு. செகண்ட் சர்ஃபேஸ்க்கு நார்மல் இன்சிடென்ஸா வந்துருச்சு. தென் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஆங்கிள் I2 தான் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட். ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் கேட்டிருக்கேன் பாருங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஈக்குவல் டு I1, அதாவது I, அந்த I1 தான் சொல்லிட்டேன். செகண்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் என்ன ஆகணும், இங்க லைட்ல வந்து இந்த மிரரா இருக்கிறதுனால இந்த மிரர் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு திருப்பி வெளியே வரும் இல்லைங்களா, அந்த எமர்ஜென்ட் ஆகும். ஃபைனலா வர ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா, இந்த I2ன்றது செகண்ட் சர்ஃபேஸ்ல வர I2 இல்லை. இந்த பிரிசம் வழியா இந்த லைட் பாஸ் ஆயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி லாஸ்ட்ல வரும் இல்லைங்களா, லாஸ்ட்ல வரும்போது ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ட் எவ்வளவு கேட்டிருக்கேன். லெஸ் தென் I1, கிரேட்டர் தென் I1, நன் ஆஃப் தீஸ். எந்த ஆப்ஷன் வரும் பாருங்க. கண்டிப்பா நன் ஆஃப் தீஸ்னு கொடுக்க கூடாது. ஏன்னா வந்து லெஸ் தென் I1 இருக்கலாம், கிரேட்டர் தென் I1 இருக்கலாம், இல்லைன்னா ஈக்குவல் டு I1 வந்திருக்கலாம். டேட்டா இன்சஃபிஷியன்ட் கொடுத்துருவோம். டேட்டா இன்சஃபிஷியன்ட் புரிஞ்சுங்களா உங்களுக்கு கொஸ்டின்? சரி, இந்த கொஸ்டினுக்கு என்ன பாத்தீங்கன்னா, இங்க இந்த பிளேன் மிரருக்கு வந்து நார்மலா தானப்பா இன்சிடென்ட் ஆகுது. நார்மல், வெரி குட், ஒருத்தர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. நார்மலா இன்சிடென்ட் ஆகுறதுனால அப்படியே இந்த லைட் ரே வந்து இப்படியே ரீட்ரேஸ் ஆயிரும். அப்ப லைட் ரே என்ன ஆகும், அப்படியே ரீட்ரேஸ் ஆயிரும். அப்ப ரீட்ரேஸ் ஆகும்போது எமர்ஜென்ட் ஆங்கிள் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கரெக்டா வந்துருது. சரி, ஆக்சுவலா நான் கேட்க வேண்டிய கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஈஸியா கேட்கணும்னா இப்படி கேட்டேன். இங்க R இருக்கு இல்லையா, இந்த R கேட்டேன் நான். இந்த R தான் கொஸ்டின் மார்க். R1 இஸ் ஈக்குவல் டு ஹவ் மச், R1 ஈக்குவல் டு ஹவ் மச். R2 ஆக்சுவலா 0ன்னு வந்துரும். ஆங்கிள் ஆஃப் பிரிசம் வந்து ஏன்னு வச்சுக்கலாம். ஆங்கிள் ஆஃப் பிரிசம் ஏன்னு கொடுத்திருந்தா அப்ப R2 என்ன நார்மல் இன்சிடென்ஸ் தானே இருக்கு. இப்ப இங்க R2 0 தான் வந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்ப R1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும் சொல்லுங்க. R1 இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, செகண்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, செகண்ட் ஆப்ஷன் லெஸ் தென் ஏ, தேர்ட் ஆப்ஷன் கிரேட்டர் தென் ஏ, ஃபோர்த் ஆப்ஷன் டேட்டா இன்சஃபிஷியன்ட். டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்லியிருக்கேன். இதுக்கு என்ன ஆன்சர் வரணும் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, டைம் இல்லை. அதாவது R1 பிளஸ் R2 இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லுவோம், ஆங்கிள் ஆஃப் பிரிசம் ஏ தானே சொன்னோம். R2 என்ன வந்துருச்சு, 0 தானே வந்துச்சு. ஸோ R1 ஈக்குவல் டு ஏன்னு வந்துருமா? அப்போ R1 ஈக்குவல் டு ஏ. வெரி குட். ஓகே, இப்போ வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி கேஸ்ல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளவு வரும்னு சொல்லுங்கப்பா. இந்த கேஸ்ல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளவு இருக்கும்? அதாவது லைட் இப்படி ஒரு சர்ஃபேஸ்ல போயிட்டு இன்னொரு சர்ஃபேஸ் ஆகும்போது அப்படியே இப்படி நார்மலா இன்சிடென்ட் ஆகி ரீட்ரேஸ் ஆயிருக்கு. இந்த கேஸ்ல வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளவு வந்திருக்கும்? அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா இங்க வந்து I இருக்கா, இங்க வந்து R1 தானே இருக்கு. அப்ப இங்க μ1ன்னு எடுத்துங்க. இங்க வந்து μ போட்டு ஃபர்ஸ்ட் மீடியம்ல 1 into sin I1 இஸ் ஈக்குவல் டு செகண்ட் சர்ஃபேஸ்ல μ into sin R1. R1 வந்து ஏன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா, அப்ப μ into sin ஏன்னு போட்டுக்கலாம். இங்க இது sin I1 வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? அப்ப μ இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, sin I1 டிவைட் பை sin A. நமக்கு ஆங்கிள் ஆஃப் பிரிசமும் கொடுத்துருக்காங்க, அடுத்து I1ம் கொடுத்துருக்காங்க. சோ அப்போ வந்து R1 பிளேஸ்ல ஏன்னு போட்டோம்னா ரிஃப்ராக்டிவ் μ ஈக்குவல் டு sin I1 டிவைட் பை sin A அப்படின்னு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்குப்பா நமக்கு.